ஐபிஎல்லோட 62வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி பிரிவு தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 20th May ஈவினிங் 7:30 அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே பாட்டம் ஆஃப் த டேபிள் தான். ஆர்ஆர் 9th பொசிஷனில் இருக்காங்க, சிஎஸ்கே 10th பொசிஷனில் இருக்காங்க. ஆர்ஆர் 13 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 10 மேட்ச் தோத்துருக்காங்க. சிஎஸ்கேவும் 12 மேட்ச்சில் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் தோத்துருக்காங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தம் 94 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 45 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 48 சேசிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. போத் ஆர் ஈக்குவல் தான். ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 266 எஸ்ஆர்ஹெச் டிசிகே அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா 83 சிஎஸ்கே அகேன்ஸ்டாக டெல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா 205. இது ஆக்சுவலி நேற்று நடந்த மேட்ச் தான், விக்கெட்டே இல்லாமல் அருமையாக ஜெயிச்சாங்க. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180. அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க. இந்த மேட்ச் மட்டும்தான் ஒரு 160 அரௌண்டு. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 190, 200, 190, 200, 188, 188, 193, 205 அரௌண்டு ஒரு 190 to 200 ஸ்கோர் ரீசெண்டாக வருது. இன்னைக்குமே ஒரு 200 எதிர்பார்க்கலாம். ஹெட் ஹெட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 30 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதில் 14 மேட்ச் ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க, 16 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆர் ஒரு 223 ஹையஸ்ட் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு 246 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 126, சிஎஸ்கே ஒரு 109. ஆர்ஆரோட ஓவர்சீஸ் பொறுத்தளவுக்கு ஹெட்மேயர், ஹசரங்கா, மப்பாக்கா அண்டு ஃபரூக்கி 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஹெட்மேயர் டெத் அண்ட் ஃபினிஷர் தான், அவர் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அவருமே பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஹசரங்கா ஒரு பெஸ்ட் பவுலர், பட் ஆனால் இந்த ஐபிஎல்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் போகிறதில்ல. மப்பாக்கா போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிது. ஃபருக்கிக்கு இந்த ஐபிஎல் சுத்தமாக எடுக்கவே இல்லை, விக்கெட்டே வரல. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெய்ஸ்வால் டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு, மேட்சுக்கு மேட்ச்சு ஒரு 30-40 மினிமம் ஆடிட்டு இருக்காரு. சூரியவன்சி ஒரு 14 ஏஜ் யங்ஸ்டர், பியூட்டிஃபுல்லாக ஆடி ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு, பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வருவார். சஞ்சு சாம்சனுமே ஒரு 30 ஆடக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டாக ஒரு இன்ஜுரியிலேருந்து போன மேட்ச் தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரியான் பராக் மிடில் ஆர்டரில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான். அவருமே ஒரு 25-30 ரன்ஸ் மினிமம் ஆடக்கூடிய பிளேயர் தான். துருவ் ஜூரல் டாப் அண்ட் ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா துருவ் ஜூரல் கண்டிப்பாக ஆடி கொடுப்பாரு. போன மேட்சுமே ஒரு 50 அடிச்சாரு. ஹெட்மேயர் டெத் அண்ட் ஃபினிஷர் தான், மோஸ்ட் ப்ராபப்லி ரொம்ப லெஸ் சான்ஸ் தான் கிடைக்கும். அவருமே பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மிங் கிடையாது. தேஷ்பாண்டே ரீசெண்டாக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மத்வால் அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மாப்பாக்க போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபருக்கிக்கு விக்கெட்டே வர்றது இல்லை. ஹசரங்கா அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. டூபே பொறுத்தளவுக்கு ரொம்ப லோயர் ஆர்டர் தான், பெருசாக பேட்டிங்கே அவருக்கு கிடைக்கிறது இல்லை. டீம் ஃபீல்டிங்காக மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மேட்சுமே பேக் டு பேக் லாஸ் தான். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மேட்ச் தான் ரொம்ப லோ ஸ்கோரு. பாக்கி எல்லா மேட்சுமே அரௌண்ட் பாருங்க, எப்பவும் 200 தான் ஆடுறாங்க. பட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மிங் பண்ணாதனால விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை, அதனால மேட்ச் லாஸ் ஆகிட்டு. ரெக்கார்டை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்டு பாருங்க, 50, 34, 13, 70, 49. இந்த மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சுமே நல்லா ஆடி இருக்காரு. சிஎஸ்கே எகென்ஸ்டாவும் ஒரு 4, 24, 77, 10, 59 ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 50 அடிச்சிருக்காரு. வைபவ் சூரியவன்சி ஒரு 14 வயசு சின்ன பையன், பெரிய ஹிட்டிங் ஆடி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சு ஒரு செஞ்சுரி போட்டாரு. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. போன மேட்சுமே நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆடினாரு, பட் ஆனாலுமே மேட்ச் தோத்து. சஞ்சு சாம்சன் இன்ஜுரிக்கு முன்னாடி எல்லாமே 30-40 தான் இருந்தாரு. இப்போதான் இன்ஜுரியிலேருந்து போன மேட்ச் தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, ஒரு 20, 31, 15, 41, 38. சிஎஸ்கே எகென்ஸ்டாவும் ஒரு 20, 15, 17 ஒரு மேட்ச் மட்டும் ரன் இல்லை, 15. அருண் ஜேட்லி ஸ்டேடியத்திலுமே ஒரு 31 நாட் அவுட், 86 நல்ல ரெக்கார்டு வச்சு. ரியான் பராக்கோட ரெக்கார்டு பாருங்க, அவருமே ஓரளவுக்கு டீசென்ட் விளையாடக்கூடிய பிளேயர் தான். அப்பப்போ 20-30 ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் சேசிங்ல 95 அடிச்சாரு. ரொம்ப டஃப் மேட்சா போச்சு, பட் அந்த மேட்சுமே ஆனா தோத்துட்டாங்க. அவரோட ரெக்கார்டு பாருங்க, ஒரு 13, 95, 16, 32 நாட் அவுட், 22. பவுலிங்குமே கடைசி 5 மேட்ச் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி 3 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சிஎஸ்கே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 37, 47 நாட் அவுட், 10 நாட் அவுட். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்திலுமே ஒரு 8, 27 அடிச்சிருக்காரு. துருவ் ஜூரல் அந்த அளவுக்கு பெருசா பேட்ஸிங் கிடைக்கிறது இல்லை, அப்பப்போ பேட்டிங் கிடைக்கும் போது அவருமே ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 53, 47
2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. மற்ற எல்லாமே ஒரு லோ ஸ்கோரிங் தான். சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 3, 28, 34, 4. இந்த கிரவுண்ட்ல ஒரு 26 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்மேயர் ஒரு நல்ல பெஸ்ட் ஃபினிஷர் ரோல் தான். ரீசெண்டாக அவருக்கு பெரிய அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல. அவரோட ஸ்கோரிங்குமே பாருங்க ஒரு 11, 29 ரன் இல்லை, 11, 12. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 19, 8, 30 நாட் அவுட், ஒரு 6 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 15 அடிச்சிருக்காரு. சுபம் துபைக்கு பேட்டிங்கே சுத்தமா கிடைக்கிறது இல்லை, ரொம்ப லோயர் ஆர்டர் தான். இனிஷியலா விக்கெட் விழுந்தாலுமே இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவரோட ஸ்கோர் பாருங்க ஒரு 7, 25, 15, 12, 3. சிஎஸ்கே அகேன்ஸ்டா ரன் அடிக்கல. இந்த கிரவுண்ட்ல ஒரு 25 ரன். அசரங்கா பெஸ்ட் இன்டர்நேஷனல் பவுலரு, மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மிங் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கடைசி 3 மேட்ச் பாருங்க விக்கெட்டே வரல. அதுக்கு முன்னாடி தான் ஒரு 1, 2. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் கடைசி மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 1, 1, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆகாஷ் மத்வால் சொல்ற அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கர் கிடையாது. அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பாப்பாக்கா போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹரிக்கி இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பவுல் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஐபிஎல் அவருக்கு சுத்தமா எடுபடல. பாருங்க 5 மேட்ச்ல எந்த மேட்சுமே விக்கெட் வரல. தேஷ்பாண்டே அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கர் கிடையாது. கடந்த 4 போட்டியில ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. போன மேட்ச் மட்டும்தான் ஒரு 2 விக்கெட் வந்திருக்கு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் விக்கெட் வரலை. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கேல ஓவர்சீஸை பொறுத்த அளவுக்கு டெவான் கான்வே, பிராவிஸ், நூர் அகமது அண்ட் பத்திரானா 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலயுமே சிஎஸ்கே இந்த சீசன்ல ரொம்ப சொதப்பிட்டாங்க. அதனாலதான் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. கான்வே ரீசெண்டா விளையாடல. போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சி உள்ள வந்தாரு. பட் ஆனாலும் ரன் அடிக்கலை. பிராவிஸ் நல்ல பெரிய ஹிட்டர் தான். அவருமே ஒரு 30, 40 மினிமம் ஆடக்கூடிய பிளேயர் தான். நூர் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பத்திரானாவுமே ஓரளவுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. டீமை பொறுத்தளவுக்கு ஆயுஷ் மாத்ரேவும் டிவான் கான்வேயும் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே டீசென்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஆயுஷ் மாத்ரே அவருமே ஒரு யங்ஸ்டரு, பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. கான்வே இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ரீசெண்டா கொஞ்சம் ஐபிஎல்ல அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கு. உர்வில் பட்டேல் போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆனாரு. எல்லா பால்ஸுமே 6, 4 தான். நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்னு ஏற்றி கொடுத்தாரு. போன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு இவர் அடிச்ச ஒரு பெரிய ஹிட்டிங்குமே ஒரு காரணமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜடேஜா வராரு. அவர் பேட்டிங்லயுமே இப்போ ஒரு 20, 30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. நல்ல பேட்டிங்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஃபினிஷர் ரோல் சிவம் துபேக்கு கிடைக்கும். சிவம் துபே பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன்கள்ல அந்த அளவுக்கு பெரிய சிக்ஸஸ் பார்க்கல. பட் போன மேட்ச் ஓரளவுக்கு நல்லா ஹிட்டிங் ஆடினாரு. தோனியுமே லாஸ்ட் 1 or 2 ஓவர்ஸ் உள்ள வந்து ஆடக்கூடிய பிளேயர் தான். அவர் பெரிய ஹிட்டர் தான். அவருமே இப்போ வந்து கொஞ்சம் டவுன் தான் இருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கலீல் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமதுமே ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறாரு. கம்போஜ் அப்பப்போ 1-2 விக்கெட் வருது. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சுத்தமா இப்போ ரீசெண்டா விக்கெட் வர்றதே இல்லை. பத்திரானா அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. சிஎஸ்கேயோட லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பாருங்க, கடைசி மேட்ச் மட்டும் ஜெயிச்சாங்க. பாக்கி எல்லா மேட்சுமே லாஸ்ட் தான், பேக் டு பேக். ஸ்கோரிங்குமே பெரிய ஹை ஸ்கோரிங் அவங்க போறது இல்லை. ரொம்ப லோ ஸ்கோரிங் தான். ஹை ஸ்கோரிங் அடிச்சாலுமே அந்த மேட்சுமே தோத்துடுறாங்க. டேக்கர்ஸை பொறுத்தளவுக்கு கான்வே பாருங்க, கடைசி மேட்ச் ரன் அடிக்கல. அதுக்கு பிஃபோரா ஒரு 12, 69, 13, 47. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 8, ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஒரு 16. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 87 ரன் அடிச்சிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே நல்ல ஒரு ஹிட்டிங், பெரிய ஹிட்டிங் ஆனாரு. நல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு செஞ்சுரிக்கு க்ளோஸ்ல போய் ஜஸ்ட் மிஸ்ல செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஃபிளாப்பு. அதுக்கு பிஃபோரா ஓரளவுக்கு டீசெண்டா பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. உர்வில் பட்டேல் போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. கம்மி பால்ல 31 ரன் அடிச்சாரு. நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்டு. அவருமே பெரிய ஹிட்டிங் போக சான்சஸ் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா ரீசெண்டா பேட்டிங்ல இன்ஸ்லா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, ஒரு 19, 77 நாட் அவுட், 17, 21, 53 நாட் அவுட். டீசெண்டா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாக ஒரு 32 நாட் அவுட், 5, 23 நாட் அவுட், 25 நாட் அவுட். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்திலுமே ஒரு 20 நாட் அவுட் இருக்கு. பவுலிங்குமே எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட்டு டீசெண்டா எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் 4 போட்டியில ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிராவிஸ் பாருங்க, நல்ல பெரிய ஹிட்டர் தான். நல்ல டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஃபிளாப்பு. பாக்கி எல்லா மேட்சுமே 52, 32, 42, 23 டீசெண்டா விளையாடிருக்காரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. சிவம் துபே பொறுத்தளவுக்கு ரீசெண்டா கொஞ்சம் புவர் ஃபார்ம் தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு 8, 6, 12 இந்த லெவலில் அடிச்சுட்டு இருக்காரு.
போன மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல்லாக பெரிய ஹிட்டிங் ஆடி டீமை ஜெயிக்க வச்சாரு. ஒரு 45 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 50 ரன்னுமே அடிச்சிருக்காரு. ஆர்ஆர்கே ஒரு 18 52 8 ரன் அடிச்சிருக்காரு. அருண்ஜேட்லி ஸ்டேடியத்திலையுமே ஒரு 22 ரன் அடிச்சிருக்காரு. தோனி பெருசா பேட்டிங் கிடைக்காது. அப்பப்போ வந்துச்சுன்னா கடைசி ஒரு ஓவர் அல்லது கடைசி 2 ஓவருக்கு மட்டும் தான் பேட்டிங் வராரு. அவரோட ரன்ஸுமே பாருங்க ஒரு 17 12 11 6 4. ஆர்ஆர்கே யங்ஸ்டாவுமே ஒரு 16 32 26 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 5 ரன் அடிச்சிருக்காரு. அஸ்வின் கடைசி 3 மேட்ச் பாருங்க விக்கெட்டே வரல. பெஸ்ட் ஸ்பின்னர் தான், பட் ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்காரு. 5 போட்டியில் ஒரே மேட்ச் மட்டும் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாக்கி எந்த மேட்சுமே விக்கெட் வரலை. ஆர்ஆர்கே யங்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது டீசெண்டாக பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் பியூட்டிஃபுல்லாக ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 1 1 2 இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு டீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆர்கே யங்ஸ்டாவும் ஒரு 2 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, இன்னொரு 2 1 நல்ல டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கலில் பாருங்க ரீசெண்டாக கடைசி 2 மேட்ச் விக்கெட்டே வரல. அதுக்கு பிஃபோரா ஒரு 2 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. ஆர்ஆர்கே யங்ஸ்டாவும் ஒரு 2 2 1 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, இன்னொரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே கடைசி விளையாண்ட 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. கம்போஜ் அந்த அளவுக்கு பெரிய விக்கெட்டிங் பவுலர் இல்லை. அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பத்திரேனா ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி 3-2 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோர் 2 மேட்சும் விக்கெட் இல்லை. ஆர்ஆர்கே யங்ஸ்டாவும் கடைசி மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு மாத்ரேவும் கான்வே ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். 2 பேருமே ஒரு டீசென்ட் பிக் தான். பட்டேல் போன மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சது, பெரிய ஹிட்டிங் ஆனாரு. அவளுமே ஒரு பெரிய ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. அஸ்வின் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜடேஜா பேட்டிங் பவுலிங் 2லையுமே பாயிண்ட் வரும். கண்டிப்பாக எஸ்எல்ஜிஎல் 2லையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பிராவிஸ் பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். சிவம் தூபே அந்த அளவுக்கு ரீசெண்டாக பெரிய ஃபார்ம் இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. தோனி ரொம்ப லோவர் ஆர்டர் தான், ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நூர் அகமது ஓரளவுக்கு டீசென்ட் பவுலர் தான். மேட்ச் ரீசெண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு. கம்போஜ் அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் கிடையாது. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. கலில் அகமது பத்திரானாவும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி டெத் அண்ட் பவுலர் தான், விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கலில் அகமது, நூர் அகமது, ஜடேஜா, பத்திரானா ஃபுல் ஓவர்ஸ் போடுவாங்க. கம்போஜும் அஸ்வினும் ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்குவாங்க. இதில் டெத் அண்டை பொறுத்தளவுக்கு பத்திரானா, கலில் அகமது அண்ட் கம்போஜ் டெத் அண்ட் ஃபினிஷரா இருப்பாங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் ஓப்பன் பண்றாங்க. 2 பேருமே பெரிய ஹிட்டிங் ஆடுறாங்க. பவர் பிளேல நல்ல ஹை ஸ்கோரிங் கொண்டு போறாங்க. பட் மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப சொதப்பிட்டு இருக்கனால மேட்ச் தோத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். சாம்சனுமே ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுவாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ரியான் பராகுமே போன மேட்ச் முந்தின மேட்ச் ஒரு 95 அடிச்சாரு. டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. துருஜுரல் அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம் இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்மேயர் ஒன்லி ஃபினிஷர் ரோல் தான். அவருமே ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. சிவம் தூபே அந்த அளவுக்கு ஃபார்மே கிடையாது. பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அசரங்கா ரீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசெண்டாக விக்கெட் வரதில்லை. பார்க்க அவருமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான். போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிது. அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். தேஷ்பாண்டே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மத்துவால் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஃபருக்கி சுத்தமாக விக்கெட்டே கிடையாது. ஜிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் பொறுத்தளவுக்கு ஆகாஷ் மத்வால், தேஷ்பாண்டே, ஃபருக்கி, மாபாக்கா ஃபுல் ஓவர்ஸ் போடுவாங்க. அசரங்கா, ரியான் பராக்கு ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் டெத் அண்டை பொறுத்தளவுக்கு ஃபருக்கி, தேஷ்பாண்டே, மாபாக்கா டெத் அண்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சுமே பெஸ்ட் ஓப்பனராக இருக்காங்க. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடுறாங்க. ரியான் பராக் மிடில் ஆர்டரில் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அசரங்கா அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தேஷ்பாண்டே, மாபாக்கா ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு உத்வீர் பட்டேல் இது போன மேட்ச் ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடினாரு. அவருமே இந்த மேட்சுமே ஒரு பெரிய ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. ஆயுஷ் மாத்ரேவும் ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். பிராவிஸுமே ஒரு 30-40 ரன்ஸ் போறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். ஜடேஜா பேட்டிங் பவுலிங் 2லையுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு நூர் அகமது, பத்திரானா, கலில் அகமது 3 பேருமே பெஸ்ட் பவுலிங்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே சேஃப் பிக்கா இருப்பாங்க. ஜிஎல்ஐ பொறுத்துக்கு துருஜுரல் ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்குவாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும்போது துருஜுரல் தான் ஆடுவார். போன மேட்சுமே ஒரு 50 அடிச்சு கொடுத்தாரு. கான்வே ரீசெண்டாக பெரிய ஃபார்ம் இல்லை.
ஆனாலும் அவர் பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருமே கண்டிப்பாக ஜிஎல்ல யூஸ் பண்ணுங்க. சிவம் தூபே ஒரு பெரிய ஹிட்டரு. போன சீசன்கள்லாம் நிறைய சிக்ஸர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சீசனில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மிங் இல்லை. அவருமே அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு 40-50 ரன்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஹெட்மயருமே அதே மாதிரி நல்ல டெத் அண்ட் ஃபினிஷர் தான். அவருமே ஒரு 30-40 ஆடக்கூடிய பிளேயர் தான். ஜிஎல்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலும் ஜடேஜாவும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே அண்ட் ரியான் பராக் 3 பேருமே பெரிய ஹிட்டர்ஸ் தான். அவங்க சான்சஸ் கிடைச்சுன்னா பெரிய ஹிட்டிங் போவாங்க. அவங்கள ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு ஜடேஜா கேப்டனாக போட்டிருக்கோம், ரியான் பராக் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி மெயின் பேட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஒரு சில பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீமில் சாம்சன் கேப்டனாகவும் ஆயுஷ் மாத்ரே வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். இதுலேயுமே மெயின் பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கோம், ஒரு சில பவுலர்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் கேப்டன், ஜடேஜா வைஸ் கேப்டன். இந்த டீம்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் மெயின் பிளேஸை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.